friends, welcome back to our channel Happy Varum. Okay, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் சொல்ற மாதிரி சூப்பர் டூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி வந்து செம்மையாக தூங்கிட்டு இப்போ தாங்க கிச்சனுக்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக ஒரு கிராசரி ஷாப்பிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஜெர்மனியில். அப்போ வந்து நான் வேர்க்கடலையும் முருங்கைக்கீரையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோட விலையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த விலையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி கவி ரியாக்ட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ரியாக்ஷனை பாருங்க. சொல்லுங்க. ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, வேர்க்கடலையும் பார்த்துட்டு உங்க மாமியார் அம்மா அப்பாலாம் என்ன சொல்றாங்கன்னு. சரி, உங்க கருத்தை சொல்லுங்க. வேர்க்கடலையும் முருங்கைக்கீரை கருத்தை சொல்லுங்க. அதே மாதிரி வேர்க்கடலை வந்து 1 கிலோ வாங்கிக்கிறது இங்க வந்து 110 ரூபாய் தான். அது வந்து நம்ம 5,5 கிலோ வாங்கிருக்கலாம். அந்த 1 கிலோ வேர்க்கடலை நீங்க வாங்கினதுக்கு நம்ம இந்தியாவில வந்து 5,5 கிலோ வாங்கிருக்கலாம். அவங்க வீட்டுல சும்மாவே இருக்கும், பயிரே போட்டுருக்காங்க. அவ்வளவு ரேட் அதிகம். அது மனசு வரணுமா, அந்த மாதிரி அவ்வளவு ரேட்ல வாங்கி சாப்பிட்டுதான் அவனும் என்ன பண்றது. ஆமா, உங்க புள்ளதான் ஒரே வேர்க்கடலை சட்னியா கேக்குது. 5 கிலோ வேர்க்கடலை தான் வாங்கிருக்கலாம். 5 கிலோ வேர்க்கடலை வாங்கிருக்கலாம். நம்ம காசு 5 கிலோ. என் பொண்டாட்டிக்கு வைக்க தெரிய ஒரே சட்னி வேர்க்கடலை சட்னி தான். சொல்றேன், இங்க 1 கிலோ வேர்க்கடலை வந்து 600 ரூபாய். முருங்கைக்கீரை வந்து சும்மா ஒரு 4 இனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய். ஆமா, 1,00,000 ரூபாய் போகுமா? அப்ப மரம் காம்பெல்லாம் போட்டுறாதீங்க. காம்பல் சூப் போட்டு குடிங்க. காம்பல் தான் சத்து அதிகமாகுது. வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் நீங்க தோட்டத்துல வைக்கிற கத்திரிக்காய் வந்து 900 ரூபாய் கிலோ. இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ இருக்கு கத்திரிக்காய். லைட்டா புளிப்பு கார குழம்பு வச்சுட்டா மொத்தோட போட்டு அந்த கத்திரிக்காய சாப்பிடும் போது அப்படியே மணக்குது. அவ்வளவு டேஸ்ட். இங்க வந்து ஆர்கானிக் தயார் பண்றது கத்திரிக்காய் 900 ரூபாமா? ஆமா, $9. 9 யூரோ, 8.50, சில டைம்ஸ் வந்து 7, அதாவது 650 ரூபாய் 700 ரூபாய்க்கு மேலதான் விலை இருக்கு கத்திரிக்காய்லாம். $9னா 99 அப்ப 1000 ரூபாய் போயிடுச்சு. 9 என்ன விஏஓ ஆபீசர் கணக்க தப்பா ஃப்ரீயா விடு. ஸோ இதுதான் வந்து எங்கள் அத்தை மாமாவோட ரியாக்ஷன் நான் வந்து ப்ரைஸ் சொன்னதுக்கெலாம். ஸோ கேட்டவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணியாச்சு இந்த ஆன்சரை. ஸோ இந்த மாதிரி வந்து குவெஷன்ஸ் எதுனா கேளுங்க, நான் ஒரு வீடியோலையும் வந்து அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? இன்றைக்கி நானே வந்து எடிட் பண்ணும்போது ரொம்பவே ரசித்தேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு தோசை, அதை பெசரட்டு தோசை சொல்லுவாங்களா, அதுதான். இந்த ரெசிபிக்கு என்னோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு பச்சை பயிருக்கு 3/4 கப்பு வந்து இட்லி அரிசி கூட 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஓவர் நைட்டே வந்து சோக் பண்ணிவிடுவேன். அப்போ தான் மார்னிங் எழுந்து அப்படியே அரைச்சி அப்படியே தோசையை சுட்டமான்னு இருக்கும். இந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து தோசையை சுற்ற வேண்டியது தான். ஸோ மெயின் மேட்ரு என்னென்னா அதை சோக் பண்ணுறது தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போஷ் மிக்ஸியில் தான் வந்து அரைக்கிறேன். ஏன் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா, ஜெர்மனி
சென்னைக்கு புதுசாக மூவ் ஆகுறப்ப நான் இந்த மிக்ஸி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு வந்து காட்டியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு 4-5 பேர் வந்து என்கிட்ட ரிவ்யூ கொடுங்க கவி இந்த மிக்ஸி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்களும் வாங்கலான்னு வந்து யோசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் இது கூட என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் ஜெர்மனிக்கு நாங்கள் மெயினாக ஏன் இந்த மிக்ஸி வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாவில் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டு இருக்கிறேன். பட் நீங்கள் வந்து இதில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கூட போட்டு அரைக்கலாம். பட் நான் வந்து இந்த நிலானிகா குட்டி சில டைம்ஸ் வந்து சாப்பிடுவா, சில டைம்ஸ் வந்து காரமாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால் எப்பயுமே சேஃபர் சைடுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு உப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நான் ஊற வச்சது ஒரு கப்பு தான் ஊற வச்சேன். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா 2 நாளைக்கு மாவு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு அரைப்போம்ல, இங்கே கரகரன்னு கொஞ்சம் லைட்டாக கரகரன்னு, ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோசை மாவுக்கு ஊற்றுற மாதிரி இருக்கணும் அந்த மாவு. அதாவது கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், பட் இட்லி மாவு அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் சூப்பராக வந்து தோசை வரும். நம்மளோட பச்சை பயிறு தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பச்சை பயிரோட அரிசியும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போதான் டெக்ஸ்டர் எல்லாம் சூப்பர் டூப்பராக டேஸ்டாக வந்து வரும். இப்போ நான் வந்து ரொம்ப அப்படி டீப் டவுனாக டயட்டெல்லாம் இல்லை, எப்பயுமே நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போர்ஷன் கண்ட்ரோல் மாதிரி பண்ணிட்டு இந்த வாட்டி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். பொறுமையாக குறைஞ்சா கூட பரவாயில்ல, நார்மல் டே டு டே லைஃப்பில் எது சாத்தியமோ அந்த மாதிரி ஃபுட்டே சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பச்சை பயிறு தோசை மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக தொக்கு மாதிரி, தக்காளி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லை ஒயிட் சட்னி கூட நல்லா இருக்கும். பட் எங்களோட ஃபேவரட் என்ன தெரியுமா, இவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து அந்த இட்லி பொடியில் நல்லா வந்து எண்ணெயை ஊற்றி இதை வந்து தொட்டு சாப்பிட்றது தான் எங்களோட ஃபேவரெட்டு. இப்போ வந்து இட்லி பொடி பார்த்தீங்கன்னா எங்களோட மாமியாரோட ரெசிபி வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வீட்டில் வந்து இட்லி பொடி தீர்ந்து போச்சு. அவங்களோட இட்லி பொடி வந்து செம்ம சூப்பரா இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இட்லி பொடியும் இந்த பச்சை பயிறு தோசையும் ஒரு சூப்பர் டூப்பரான காம்போ. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வாங்க இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்யறதுக்கு நல்லா ஹெவி பாட்டம் பேனா வந்து எடுத்துக்கோங்க. அம்மா வீடியோ எடுத்துட்டு வரவா? டீச்சர் திட்டுவாங்களே அம்மாவை வீடியோ எடுக்கலனா. டீச்சர் திட்டுவாங்க அம்மாவை. பிரஷ் பண்ணாதான் நான் அம்மா சாப்பாடு கொடுப்பேன். வாயெல்லாம் கொப்பளிக்க கூடாது, பூச்சி அப்படியே வாயிலே இருக்கும். சோ நீ வந்து ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்தனாதான் உனக்கு எப்பயுமே சாப்பாடு. ஓகேவா? இல்லைன்னா நீ சாப்பிடாமே வெயிட் பண்ணு, எப்போ ப்ரஷ் பண்றியோ அப்போ சாப்பாடு கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இட்லி பொடி செய்யறதுக்கு நல்லா ஹெவி பாட்டம் பேனா வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் சில்வர் பாத்திரத்தில் வந்து எனக்கு இந்த WMFன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் சிங்கப்பூரில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த WMF பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வந்து இருக்கு. ஸோ பேன் வந்து வச்சாச்சு. இங்க பாருங்க, ஒரு வீடியோ எடுக்க விடுறாளா? என்னடா வேணும்? வீல்ஸ் அந்த பஸ்ஸா? நான் அந்த அட்டைப்பட்டியில உட்காந்தா டொம்முன்னு உடஞ்சு போயிடும்டா. அம்மா வாங்க, வா புஜு. வா புஜா, வா புஜா. ரியாலிட்டியா நான் இனிமே வீடியோ எடுக்க போறேன். Wheels on the bus go down, 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 round, round. They onchu pochira. Daddy, hi mama. Okay,
ஓகே வாங்க இப்போ இட்லி பொடி ரெசிபி வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக குழந்தைய வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட் யோசிக்கிறதெல்லாம் உண்மையாக ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் தாங்க. சேம் டைம் அவங்களே ஹர்ட் பண்ணாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கூடவே வந்து ஆன் டைம்க்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு யூடியூப்பில் வீடியோ போடணும். ஸோ இப்படி தான் வந்து ஏதோ மேனேஜ் பண்ணி என்னோடய ஒர்க்கை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இட்லி பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு உளுத்தம் பருப்பை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து கடலை பருப்பு எடுத்து அதே மாதிரி பேனில் வந்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பருப்பு வாசனை. ஸோ 1 கப்பு உளுத்தம் பருப்பு, 1 கப்பு வந்து கடலை பருப்பு, இது ரெண்டுத்தையும் வறுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டாச்சு. இது கூட வந்து உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 10 to 12 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். இது வந்து மீடியம் ஸ்பைஸ் லெவல் தான். ஸோ இதையும் தனியாக எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக இருக்கும் அந்த பருப்பு காஞ்ச மிளகாலாம். ஸோ அந்த சூடாக வந்து பெருங்காயம் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு மிக்சி ஜாரில் போடும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கரகரன்னு, ரொம்ப வந்து நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கரகரனும் இல்லாமல் அந்த கோஸ் வந்து கொஞ்சம் அப்படி மண் சைஸ் இருக்கும்ல, இந்த மண் அந்த மாதிரி பீச் மண் இருக்கும்ல, ஸோ அந்த பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டூப்பராக வந்து இட்லி பொடி ரெடி. அண்ட் இது வந்து இன்னொரு டிப்பு. ஸோ இந்த காஞ்ச மிளகாவை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது அந்த காஞ்ச மிளகா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி தெரியாமல் நல்லா அந்த பவுடரோட பிளெண்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து எங்கள் அத்தையோட டிப்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. நல்லா பல்ஸ் மோட்லேயே வைங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா கரகரன்னு. ஸோ முடக்குன்னு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலி நம்மளோட இட்லி பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 15-20 டேஸ்க்கு தாங்கும் எங்கள் வீட்டில். நல்லா ருசியாக இருக்குன்றதுனால டக்குன்னு வந்து காலி ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க. டடாய். ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான தோசைக்கல். இது பார்த்திங்கன்னா நான் பாண்டிச்சேரியில் முருகன் ஸ்டீல் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒழுங்காக தெரில. என்னோட நாத்தனார் தான் கூப்பிட்டு போனாங்க. ஸ்டீல் பாத்திரம் அப்புறம் இந்த அயன் தவாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, யாருன்னா வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 rupees. இந்த இரும்போட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ கிட்ட வரும். ஸோ எனக்கு வந்து 600 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஜெர்மனி மூவ் ஆகுறப்ப இந்த ஹாட் பிளேட் தான் இங்கே கேஸ் ஸ்டவ்லாம் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேயர் பிராண்ட், அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி, இந்த தோசைக்கல்லாம் வந்து ஆர்டர் போட்டேன். பட் பார்த்திங்கன்னா வரும்போதே கிராக் ஆகிருந்துச்சு. ஸோ அதை ரிட்டன் கொடுத்துட்டு திருப்பி ஆர்டர் போடுறதுக்குள்ளே நாங்கள் ஜெர்மனியே மூவ் ஆக வேண்டியது வந்ததுனால ஓகே, தோசை தவா இல்லாமல் ஜெர்மனி போகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இரும்பு கல் எடுத்துகிட்டே போவோன்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த தோசை தவா. உண்மையாக இந்த ஹாட் பிளேட்டுக்கு கூட அவ்வளோ அழகாக வந்து தோசை வருது. ஸோ இதுதான் வந்து இந்த தோசைக்கல்லோட ஒரு ஸ்டோரி. ஏன்னா ஒரு 2-3 பேர் என்னை இன்ஸ்டாவில் கேட்டாங்க, கவி என்ன கவி தோசைக்கல் யூஸ் பண்ணுறீங்க, தோசையே வரமாட்டுது கவி ஒழுங்கா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நார்மல் நம்ம ஊர் இரும்பு கல் தோசை தான், ரொம்ப சூப்பராக வருது. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அம்மா செம்மல் பண்ணி பாய். சூப்பர். What do you mean? Delicious. என்னது? Delicious. Give me hand. Oi, there is one. Hey, there is one. சின்னதா வேணும். சின்னதா. இப்போதைக்கு ஒன்று சாப்பிடு, அம்மா தரேன். இந்த நிலானிகா குட்டிக்கு வந்து தோசை, சீஸ் தோசை போட்டு இந்த வெல்லம் வச்சு கொடுத்துருவேன். வெல்லமும் சூப்பராக இருக்கும் அந்த தோசைக்கு தோசை சாப்பிட. என்னக்கா? ஒயிட் தோசைங்க. ஒயிட் தோசை. ஒயிட் தோசை கிடையாது. இன்னைக்கு என்ன தோசை இது?
ரெடியே ஏய் இது என்ன கலர்? அது ஒயிட் கலர். ஓகே ஒயிட் கலர் தோசை தான். அது இருக்கா? ஆமா. இது என்ன கலர் சொல்லு? அது ஒயிட் கலர். ஏய் நக்கல் பிடிச்சவடி நீ. ஓகே ஒயிட் தோசை தரவா? அப்போ இந்த தோசை வேணாம். ஹெல்த்தியான தோசை இது. இந்த நிலானிகா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தோசை தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி பெசரட்டு, அதுக்கப்புறம் சோள தோசை, இந்த மாதிரி வித்தியாசமாக எதனா வந்து தோசை ட்ரை பண்ணும்போது சாப்பிட மாட்டான் அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ நான் வந்து சின்ன சின்ன டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வித்தியாசமான தோசை வரும்போது சட்னியில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு அரைச்சிட்டு ஊட்டும் போது சாப்பிடுவா. இல்லை அன்றைக்கி ரொம்ப கிராங்கியாக இருக்கா, எது கொடுத்தாலும் சாப்பிட போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி வெல்லம் வந்து கொஞ்சம் வச்சுட்டு அதை தொட்டு கொடுப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த தோசையோட டேஸ்ட் வந்து பழகிட்டானா என் வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவேன். நல்லா வந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் தொட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் சாப்பாடு ஊட்டும் போது ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் மட்டும் தானா அப்படின்ட்டு தெரியல. ஸோ ஊட்டிட்டோன்னா அந்த வாயில் அந்த சாப்பாடு மெல்லவே மாட்டாங்க. ஸோ வந்து சைடில் வாய்க்கு சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பேன், நிலா மெல்லு நிலா மெல்லு நிலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து நம்ம பேஷன்ஸ் லெவல் வந்து போயிடும். பட் இப்போ வந்து வளர்ந்துட்டாலா, ஸோ நம்ம வந்து சொல்லும் போதே வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறா. ஸோ இப்போலாம் மெல்லு நிலா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ யாருன்னா அந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருந்திங்கன்னா அது டெம்ப்ரவரியாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ சைட் பை சைட் நானும் என்னோடய ஹாட் வாட்டரை வந்து குடிச்சிக்கிறேன். நம்மளோட இட்லி பொடி ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கரெக்ட் முறக்கு தான் வந்து இம்பார்ட்டண்ட் இட்லி பொடியில். அதனால் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடாதீங்க. சூப்பராக இருக்குது. யாருன்னா ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் தோசைக்கு சைட் டிஷ் வந்து என்ன ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நானும் வந்து அதை ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நிலானிகா குட்டிக்கு கூட ஒரு வேலை இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிலா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஹோம்ஒர்க் எழுத போறியா? உனக்கு ஹோம்ஒர்க்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காது. ஓகே, ஸோ காமிச்சிட்டேன். இங்க பாருங்க, டிஷ் வாஷரோட அந்த ஸ்பூன் வைக்கிறதுல இவ என்னெல்லாம் வச்சிருக்கிறா பாருங்க. எப்படிலாம் உனக்கு தோணுது? ஓகேடா, சூப்பர். ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி கவி நிலானிகா வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கெல்லாம் அழகா உட்காந்துட்டு உங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. யாருன்னு வந்து தெரியல, ரேண்டமா கமெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைனா என்ன நம்ம சொல்றதெல்லாம் கேட்காது, அதுதான் குழந்தையா இருக்கும். இனிஷியலா நிலானிகாவும் வந்து இந்த மாதிரிலாம், ஏன்னா புதுசு இல்லை அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டா. பட் நீங்க டெய்லியுமே ஃபுட்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது, இல்லை எது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் டெய்லி நீங்க வந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து உண்மையா ரியல். இவளோட லைஃப்ல நாங்க நிறையவே பார்த்துருக்கிறோம். அதுக்கு வந்து குழந்தைய நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. நம்மளோட எஃபோர்ட்டும் நம்மளோட பேஷன்ஸ் லெவலும் தான் முக்கியம் நான் வந்து திங்க் பண்றேன். ஏன்னா இவளும் இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் பெண்ணு பிடிக்க மாட்டா, அப்படியே படுத்துப்பா, அந்த மாதிரிலாம் இருப்பா. ஆனால் நான் வந்து கம்பல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே அந்த சுச்சுவேஷனை வந்து எப்படின்னா ஜாலியாக நம்மளும் வந்து ஒரு குழந்தையா மாதிரி மாறி ஜாலியாக சொல்லி கொடுக்கணும். இங்கே பாரு கலர்ஸ், இங்கே பாரு அது, இங்கே பாரு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகே இங்கே போனால் வந்து நம்ம படிக்கிறோன்றதே வந்து இருக்காது, ஜாலியாக இருக்க போகுது, நல்லா ஃபன் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்ட தான் இருக்குது அந்த பிளேஸ் வந்து நல்லா ஜாலியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாலியாக சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து கவனிப்பாங்க. அப்படித்தான் இவ வந்து இப்போ அவளே வந்து கூப்பிடுவா, அம்மா பெயிண்ட் பண்ணலாமா, அம்மா வந்து எழுதலாம், மேட்ச் த ஃபாலோவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஒரே நாள்லலாம் இவன் இந்த மாதிரி இல்லைங்க, நானும் அந்த லைனெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து குழந்தைய மாதிரி சொல்லி கொடுக்கணும் ஒன்று. இன்னொன்று ஒரு விஷயம் பிடிக்கலன்னா
விட்டுருங்க. இப்போ ரைட்டிங்லாம் வந்து நிலானிக்காக்குமே ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப இப்போதான் ஏபிசி இந்த 3 தான் போட கற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ பிடிக்கலனா விட்டுருங்க. பட் பிடிக்கலனாலும் டெய்லி வந்து சும்மா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒன் டே வந்து மாறுவாங்க. அப்படி தான் இவ ரைட்டிங் ஸ்கில்லை வந்து நான் இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸில் வச்சுருக்கிறேன். அப்படி தானே நீலா? ஆமாம், நானும் கால் வச்சிருக்கேன். கால் வச்சுருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அண்ட் நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய கலர்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காருவா. ஸோ இன்னைக்கு வந்து பின்ட்ரெஸ்ட், எப்பயுமே பின்ட்ரெஸ்ட் தாங்க, எல்லாத்துக்குமே பின்ட்ரெஸ்ட்லாம் வாழ்க்கையாக வந்து பல வருஷமாக இருக்குது எனக்கெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் கூட நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து ஐடியாஸ்லாம் வந்து எடுப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் சூப்பரான ஒரு ஐடியாஸ் வந்து எடுத்துருக்குறோம். அது வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஹாய், படிக்கலாமா நம்ம? ஆபத்துப்படி. ஸோ இன்னைக்கு ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி கலர்ஸ்குள்ள இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிடணும். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸுக்கு என்ன கலரோ அவள் வந்து இங்கே ரேண்டமாக நான் நம்பர்ஸ்லாம் எழுதிடுவேன். ஸோ இந்த 5னா இப்போ வந்து அந்த ஃப்ளாரசன்ட் கலர் வந்து இங்கெல்லாம் ஷேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி வைனிலாம், நான் அதுக்குள்ளே போய் குக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். போலாச்சிட்டா. டேய், கரெக்டா பண்ணுடா, வேணும்னே பண்ணுவடா நீனு. எனக்கு தெரியாதுப்பா, நீ பண்ணு, திங்க் பண்ணி பண்ணு. திங்க். கையெடு, தலையில கை வைக்காத, அங்க வைக்காத. எனக்கு குனி முடியாது. பிச்சிட்டா உன்ன. கரெக்டா பண்ணு, எல்லாம் தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. அழகா பண்ணு, கியூட்டா பண்ணு, அம்மா பண்ண மாதிரி கியூட்டா பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கு பாரு, கண்ணை திறந்து பாரு. அதோதான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ இங்க ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா இந்த செரி வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை, செரி சீசன் இது. ஸோ செரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது கூட வந்து உப்பு மிளகா பொடியெலாம் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பர் தூளாக இருக்கும். ஸோ இந்த சீசன் வந்து செரி சீசன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் வாட்டர்மெலான், எங்கள் வீட்டில் எப்பயுமே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஏன்னா நிலா குட்டிக்கு, எனக்கு, எங்கள் மாமாவுக்கு எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பனானா, இது நல்லா ஓவர் ரைப் ஆயிருக்கு, இல்லை நல்லா தான் இருக்குது, ஸ்கின் மட்டும் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அவகாடோஸ், நிறைய அவகாடோஸ் வந்து இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட் வந்து அவகாடோலாம் போட்டு செஞ்சு ஈஸியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவேன் சில டைம்ஸு. அதனால் எப்பயுமே அவகாடோ வந்து ஸ்டாக்டே இருக்கும். நிறைய பேர் வந்து நான் வீடியோஸில் காட்டும் போது அவகாடோ எப்படி வந்து இப்படி சாப்பிட்றீங்க, நல்லாவே இருக்காதே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எங்களுக்கு வந்து அவகாடோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்குன்னா அவகாடோ பிடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த அவகாடோ. வெறுமனையே சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், மில்க் ஷேக்கில் போட்டு அடித்தா சூப்பராக இருக்கும். சிங்கப்பூரில் வந்து கோல்டன் அவகாடோன்னு ஒரு மில்க் ஷேக்கே இருக்கும், அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவகாடோ மில்க் ஷேக்குக்கும் நல்லாயிருக்கும், பிரெட் டோஸ்ட், அவகாடோ டோஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அவகாடோஸு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்தந்த எங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டே இருப்பார் எப்பயுமே, அந்தந்த சீசனுக்கான ஃப்ரூட்ஸை வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸோட சீசன், அந்தந்த சீசனுக்கு என்னென்னலாம் ஃப்ரூட்டு, அந்தந்த மந்த்துக்கு என்னென்னலாம் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கூட இருக்குது. நான் வந்து அதில் வந்து செக் பண்ணுவேன் எப்பயுமே, இந்த மந்த்துக்கு என்ன ஃப்ரூட் வந்து சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அப்படி போயிட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணும் போது
உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால இது என்னோட கணிப்பு. அதில் வந்து கெமிக்கல்லாம் போட மாட்டாங்க. ஸோ வந்து நிறைய வந்து இருக்கும், அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டெல்லாம் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த வெப்சைட்டும் நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிவிட்டு அந்தந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்டோ நல்லா வந்து சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஜூஸாக குடிக்காதீங்க, இது ஃப்ரூட்டாகவே சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் ஜாலியாகவும் ஒரு மாதிரியாகவும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து ஒரு ரியலி ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது எனக்கு யூடியூப்பில். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கிறீங்க. நான் இந்த மாதிரி ஒரு வீடியோலையும் ஒருத்தவங்களோட கமெண்ட் இல்லை உங்களுக்கான டவுட் அதெல்லாம் வந்து கேளுங்க. நான் வீடியோ நடுவில் இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன் உங்களோட. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய். இங்க பாருங்க, நான் வந்து குக்கிங் போயிட்டேன்ட்டு உன்னை எங்க இருந்து மாமா இப்ப கூட்டு வந்திருக்கா? இன்னைக்கு எங்க மாமா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அங்க கீழ இருந்து கூப்பிட்டு வந்திருக்கா. குட் ஜாப்.